ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எரரின் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன் எப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நமக்கு தேவையான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பிபி எப்படி இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு நான் வந்து என்னோட ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பிபி என் சிஸ்டமில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ பிப் டபுள் ஸ்லாஷ் வேர்ஷன் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ சாரி கைஸ், பிப்ன்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ பிப் டபுள் ஹைஃபன் வேர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பிப்போட வேர்ஷன் வந்து சொல்லும். ஸோ சப்போஸ் இல்லைன்னா அந்த வீடியோ போய் பார்த்து பிப் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு தேவையான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ பை TTSX3 தான் நமக்கு தேவையான பேக்கேஜ். ஸோ பிப் இன்ஸ்டால் பை TTSX3 அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வரும், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த டைம் எடுத்த பின்னாடி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து முடிச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிடுங்க முடிஞ்ச பின்னாடி. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கோடு வந்து நான் என்னோட GitHub பேஜில் போயிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நான் அதை பார்த்து உங்களுக்கு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் லாங்காக போகிறதுனால. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி க்ரோமுக்கு போயிட்டு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோன் கீழே போயிட்டு டவுன்லோட் ஜிப் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒன்றா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிப்பீட் ஆகிறதுனால கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஃபைல் சர்ச் பண்ணுங்கள், இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணி ரீட்மி ஃபைல் இருக்குது. ஸோ அது வந்து .mdன்னு இருக்குது, ஓப்பன் ஆகாது. பட் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி 2 ரீட்மி வந்துருக்கு. ஸோ விட்டுருங்க. ஸோ .mdன்றதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு .txt அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ .txt ஆல்ரெடி 2 ஃபைலே இருக்கிறதுனால சேம் நேம்ன்றதுனால வருது. ஸோ 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்மி ஃபைலில் வந்திருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற பைத்தான் ஃபோல்டர் தான். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வித் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இந்த கோடு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்குது அப்படின்ற காரணத்தினால. ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு தேவையான பேக்கேஜ், அதாவது TTSX3 அப்படின்றத பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஜின் இஸ் ஈக்குவல்ஸ் டு TTSX3.init. ஸோ TTSX3ன்றது ஒரு கிளாஸ், அதில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் .init. ஸோ அதை வந்து நான் இன்ஜின் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அசைன் பண்ணிக்கிறது மூலமாக எனக்கு வந்து கீழே சால்வ் பண்ண வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மேலேயே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்றது தான் நம்மளோட மெத்தட். ஸோ ஸ்டார்ட்ன்றது ஃபங்க்ஷனை வந்து நான் மேலே டெஃப் ஸ்டார்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் ஆகும். ஸோ ஸ்டார்ட் போட்டு ஃபஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் சும்மா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு லூப் ஐட்ரேட் ஆகிறதுக்காக. ஸோ வைல் ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 6. ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் 0, இட் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 6. ஸோ இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்பீக் அவுட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 வந்து சேஞ்ச் வால்யூம், தேர்ட் வந்து சேஞ்ச் வாய்ஸ், ஃபோர்த் வந்து சேஞ்ச் ஸ்பீட், சேவ் யுவர் ஆடியோ, நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட். ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் கிட்டேருந்து ஒரு என்ன ரெஸ்பான்ஸ்ன்றதுக்காக அது வந்து ஒரு வேரியபிள் ரெஸ்பான்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அதை வந்து இன்டீஜராக இருக்கிறதுனால இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வாங்குறேன். நெக்ஸ்ட் வந்து இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து 1 இருந்ததுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக் அவுட் யுவர் டெக்ஸ்ட். ஸோ அதனால் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர்
பண்ணி அதுக்கு வந்து இன்புட் ஆஃப் என்டர் சம் டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ப்ளே வித் அப்படின்றது யூசர் கிட்ட வந்து இன்புட்டாக வாங்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக் அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் பேராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்ணுறேன், அதாவது யூசர் கிட்ட வாங்கின பேராமீட்டர் மேலே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பீக் அவுட் டெக்ஸ்ட் அது வந்து டேக்கிங் டெக்ஸ்ட் ஆஸ் இன்புட் பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் ஆல்ரெடி நம்ம இனிஷியலைஸ் பண்ண இன்ஜினை வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இன்ஜின் ஆல்ரெடி அந்த மேலே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இன்ஜின் டாட் சே ஸோ எந்த டெக்ஸ்ட் இந்த நம்ம பாஸ் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து சே அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் போதும், அது வந்து அசியூம் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் அப்படின்ற மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ண டெக்ஸ்ட் வந்து ஸ்பீக் அவுட் ஆகும், இல்லைன்னா ஸ்பீக் அவுட் ஆகாது. ஸோ பெட்டர் வந்து எப்போவுமே வந்து இன்ஜின் டாட் சே டெக்ஸ்ட்னு போட்டு இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் அப்படின்றத வந்து நீங்கள் மோஸ்ட் கொடுக்க பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வால்யூம். ஸோ சேஞ்ச் வால்யூம்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ளோட்டிங் இன்டிஜராக இருக்கணும். ஸோ நான் வந்து எப்படி டாக்குமெண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன், அது எப்படி ஃப்ளோட் இன்டிஜர் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் வால்யூம், ஸோ ஃப்ளோட்டிங் வேல்யூ யூசர் கிட்டேருந்து வாங்குறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கிட்டு செட் வால்யூம் அப்படின்றது ஒரு மெத்தட். அதில் வந்து வால்யூம் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கின வால்யூம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் வால்யூம் அப்படின்றது வந்து ஒரு மெத்தட், வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் வந்து பேராமீட்டராக எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த ஆல்ரெடி யூசர் இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த கிளாஸ்லேருந்து வாங்குறதுனால நியூஓ வால்யூம் அப்படின்றது சும்மா நியூஓ அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்னா வால்யூம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால அது வந்து நான் அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமோ இட்ஸ் பெட்டர் டு கெட், அது வந்து வாங்குறதுனால வந்து வாங்குறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் வந்து அதை கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அதை வால்யூம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் வால்யூமை மாற்றப்படுறதுனால டாட் செட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுறதுனால செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் அப்படின்ற ஒரு பேராமீட்டர், அது வந்து கான்ஸ்டன்ட் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம் அப்படின்ற ஒரு பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து டாட் வால்யூம் நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கணும் இல்லைங்களா வால்யூம், அதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் சே, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்ஜின் டாட் சே அப்படின்ற ஒரு மெத்தட். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து ஸ்பீச் அவுட் பண்ண இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். அது கால் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ எப்பவுமே வந்து அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வாய்ஸ். ஸோ எல்ஸ் இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3, ஸோ gen is equals to int of input of enter 1 for female and 0 for male voice. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி பார்த்துக்கோங்க, ஆனால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செட் வாய்ஸ் அப்படின்றது ஒரு மெத்தட், செட் வாய்ஸ்ன்ற ஒரு மெத்தட். அதில் வந்து பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென் அண்ட் டெக்ஸ்ட்ன்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ செட் வாய்ஸ் அப்படின்ற மெத்தட் இங்கே இருக்குது, அதில் வந்து வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டு வந்து பேராமீட்டரை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ வாய்ஸஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து வாய்ஸஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ட்ரிகர் பண்ணும் அப்படின்றதுனால இந்த கான்ஸ்டன்ட் கீயை நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஆல்டர் பண்ணோம் அப்படின்றதுனால செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கான்ஸ்டன்ட் கீ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போகணும் பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் அந்த செட் ப்ராப்பர்ட்டி பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி நான் மாற்ற போகிறேன் அப்படின்றதுனால செட் ப்ராப்பர்ட்டி, ஸோ வாய்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி போட்டு கமா போட்டு, ஸோ வாய்ஸஸ் அந்த நம்ம வாங்கணும் இல்லைங்களா வாய்ஸஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசர் கிட்டேருந்து எந்த வாய்ஸ் வாங்குறனோ, சப்போஸ் 1 ஃபார் ஃபீமேல் அண்ட் 0 ஃபார் மேல். ஸோ இங்கே வந்து வாய்ஸ் 1 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1 மாறிடும். ஸோ 1 மாறிட்ட பின்னாடி நமக்கு அந்த ஃபீமேல் வாய்ஸ் வரும். சப்போஸ் இங்கே 0 மாறிச்சுனாலும் 0ன்னு வரும். ஸோ டாட் ஐடி அப்படின்னு ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த அதில் இருக்கிற பர்டிகுலர் ஐடியை வந்து அது ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் நம்பரோட ஐடியை வந்து அது ரெஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் சே. ஸோ இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு பின்னாடி எப்போவுமே மறக்காதீங்க இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் கால் பண்ணணும் நம்ம சொன்ன டெக்ஸ்ட்டை கால் பண்ணுறதுக்காக. ஸோ அது எப்போவுமே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எல்ஸ் இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4, ஸோ ரேட் அப்படின்ற ஒரு
வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ரேட். ஸோ இன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட் இஸ் 200. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து அந்த இன்புட் வாங்குறேன். ஸோ அந்த இன்புட் வந்து கரண்ட்டுக்கு வந்து 200, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் டாக்குமெண்டேஷனில். ஸோ செட் ரேட் பார்த்தீங்கன்னா ரேட் டெக்ஸ்ட் செட் ரேட்ன்றது ஒரு மெத்தட். அதுக்கு வந்து ரேட் அண்ட் டெக்ஸ்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ ரேட் டெக்ஸ்ட் அப்படின்னு இன்புட் பேராமீட்டராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நியூ ரேட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ ஒரு பெட்டர் டு இனிஷியலைஸ் அ வேரியபிள். ஸோ அதனால் நியூ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேட். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த பர்டிகுலர் ரேட் வாங்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அந்த ரேட்டை மாற்ற போகிறேன் அப்படின்றதுக்காக ரேட் அப்படின்ற அந்த கான்ஸ்டன்ட் கீயை பாஸ் பண்ணிவிட்டு நான் யூசர் கிட்டேருந்து வாங்கினேன் இல்லைங்களா அந்த ரேட்டை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கின ரேட் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டெக்ஸ்ட்டையும் பாஸ் பண்ணிவிட்டு ரன் அண்ட் வெயிட் அப்படின்றது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக ரெஸ்பான்ஸ் 5 இருந்துச்சுன்னா ஃபைல் நேம் வந்து அந்த ஃபைல் நேம் வாங்கிட்டு சேவ் ஆடியோ அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ சேவ் ஆடியோ அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபைல் நேம் யூசர் கிட்டேருந்து வாங்கணும். அந்த நேம் வாங்கிட்டு டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்கிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் டாட் சேவ் டு ஃபைல் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ப்ளஸ் அந்த நேம் நம்ம வாங்கின நேம் ப்ளஸ் டாட் MP3, ஏன்னா ஆடியோவாக சேவ் பண்ணுறதுனால டாட் MP3 ஃபைல் கன்வர்ஷனை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து நீங்கள் இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் இது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியாகணும். ஸோ அதனால் அதை நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ சேவ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக பிரிண்ட் ஆடியோ சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு யூசருக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் 6 இருந்தால், அதாவது எக்ஸிட் ஆகணும் இல்லைங்களா, அதனால வந்து ரெஸ்பான்ஸ் 6 இருந்தால் எக்ஸிட்னு சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா லூப்க்கு அப்புறமா தான் நான் வந்து ரெஸ்பான்ஸ் வாங்குறேன். ஸோ அதனால் வந்து ரெஸ்பான்ஸ் 6 இருந்தால் ப்ராஜெக்ட் எண்ட்ஸ். ஸோ இனிஷியலைஸ் பண்ண இன்ஜினை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் யூசர் என்டர் பண்ணாங்கன்னா 1லேருந்து 6க்குள்ளே என்டர் ரைட் சாய்ஸ் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. என்டர் ரைட் சாய்ஸ் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் Github லிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்து வீடியோ டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் எங்கே கற்றுக்கினேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து க்ரோமில் வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ க்ரோமுக்கு போய்க்கிறேன். ஸோ க்ரோமுக்கு போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ பைத்தான் பேக்கேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் பை அப்படின்றது வந்து பார்த்தீங்களா .org, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே சர்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பேக்கேஜஸ் வேணும் பைத்தான்கிட்டது இங்கே சர்ச் பண்ணலாம். நான் வந்து இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்றதை டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த எல்லா பேக்கேஜஸும் வந்து நிற்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர், பட் எனக்கு வந்து அந்த பேக்கேஜ் நேம் தெரியும் இல்லைங்களா, ஸோ PyTTSX3. ஸோ அதனால் நான் அங்கேயே டைப் பண்ணலான்னு நினைக்கிறேன். பெட்டராக இருக்கும். ஸோ PyTTSX3 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, வித்தவுட் இன்டர்நெட் ஃபாஸ்டர் அப்டேட். ஸோ இதுதான். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடியூல் இந்த பேக்கேஜுக்கு என்ன மொத்த டாக்குமெண்டேஷன் இங்கே கிடைக்கும். ஸோ யூசேஜ் அந்த இன்டீஜர் ஃப்ளோட் அப்படின்றது எங்கெல்லாம் கற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் எல்லா மெத்தட்ஸ் என்ன அந்த கிளாஸ்க்கான எல்லா மெத்தட்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களே போய் பார்த்துக்கலாம். மற்ற பேக்கேஜஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி மற்ற பேக்கேஜஸ் வேணாலும் இங்கே தான் வரணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் உடனுக்குடன் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஸோ இதோட அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜோட உங்களை வந்து நான் இந்த அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் சந்திக்கிறேன். பாய் கைஸ். லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.